அந்த உதவித்தொகை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வந்திருக்கிறது. இந்த உதவித்தொகையை உயர்த்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இருக்கிறது. அரசுடைய நிதி ஆதாரம் ஒரு புறம், அதையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எண்ணற்ற திட்டங்கள், சட்ட நகலை எரிக்க வேண்டும் என்று எங்களுடைய கழக நிர்வாகிகள் சொன்னபொழுது, தலைவர் உத்தரவிட்ட பொழுது, கோவை மத்திய சிறையில் 45 நாள் சிறையில் இருந்தவன் என்ற முறையில் செய்தித்துறையின் சார்பிலும் தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பிலும் செய்திருக்கக்கூடிய பல்வேறு சாதனைகளை, திட்டங்களை அதில் பட்டியலிட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதில் இதுக்கான நடவடிக்கை நம்முடைய துறை சார்ந்த அலுவலர்கள் எடுக்க இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இன்றைய நாள் மறக்க முடியாத நாள். நம்முடைய முத்தமிழ் அறிஞர் ஐயா கலைஞர் அவர்களுடைய 6ஆம் ஆண்டு நினைவு நாள். இதே நாளில் தான் இந்த பூவுலகை விட்டு அவர் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை, வயதின் மூப்பின் காரணமாக இயற்கை அவரை அணைத்து கொண்டது. அது ஒவ்வொருவருக்கும் பிறப்பென்று இருந்தால் ஒரு இறப்பு என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற சூழ்நிலையிலே நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவாக இருந்தாலும், 13 வயதிலே தன்னுடைய பள்ளி பருவத்தில் தமிழ் கொடி ஏந்தி அன்றைக்கு இந்தி திணிக்கப்பட்ட பொழுது அதை எதிர்த்து குரல் கொடுத்து மாணவ பருவத்தில் துவங்கி இறுதி மூச்சு வரை இந்த தமிழ் மொழிக்காக, அந்த தமிழ் மொழியை செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்றுத்தந்தவராக முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர்கள் திகழ்ந்தார் என்பதை அந்த வகையில் பல்வேறு ஏற்றங்களை தந்து, இன்னும் சொல்லப்போனால் இந்த துறையை முதலமைச்சராக இருந்த பொழுது மாண்புமிகு முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர்கள் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்து பணியாற்றி பல்வேறு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை தந்தவர் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே அந்த வழியிலே இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களும் அவர் வகுத்த அந்த வழியில் எது எப்படி இருந்தாலும் நம்முடைய தாய்மொழி எந்த விதத்திலும் அங்கே அதுக்கு பாதகம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று அந்த தொலைநோக்கு பார்வையோடு இன்றைக்கு செயல்படுத்துகிறார். எங்களுக்கு பல்வேறு ஆலோசனை வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே உங்களிடத்திலிருந்து நம்முடைய அகவை முதிர்ந்த தமிழறிஞருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற பொழுதும் சரி, சந்திக்கிற பொழுதும் அந்த உதவித்தொகை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வந்திருக்கிறது. மாண்புமிகு உரிய நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் விரைவில் அதற்கான கவனத்தை எடுத்து சென்று மருத்துவப்படியானாலும் சரி, உதவித்தொகையானாலும் அதிகப்படுத்துவதற்கும் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். இயக்குனர் அவர் சொன்னது போல ஏற்கனவே பேருந்துகளிலே கட்டணமில்லாத பயணம், மருத்துவப்படி, இயற்கை எதினால் அதற்காக உதவித்தொகை, இப்படி பல்வேறு திட்டங்கள் இருப்பதோடு இந்த உதவித்தொகையை உயர்த்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இருக்கிறது. அதையும் நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று விரைவில் அதற்குரிய தீர்வு காணக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவோம் என்று சொன்னால், அரசினுடைய நிதி ஆதாரம் ஒரு புறம், அதையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எண்ணற்ற திட்டங்கள், அது நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் எல்லாம் அறிந்து கொண்டு இருப்பவர்கள். எனவே அந்த வகையிலே இன்றைக்கு முத்தமிழ் ஐயா கலைஞருடைய நினைவு நாளிலே இன்றைக்கும் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியும், அவருடைய நினைவு நம்ம உள்ளத்தை விட்டு மறையாமல் இருப்பதோ, இதயத்தை விட்டு மறைப்பதோ, அதுபோல இந்த ஒரு அற்புதமான பணி தமிழுக்காக தியாகம் செய்யக்கூடிய உங்களுக்கும், இன்றைக்கு தமிழ் மொழிக்காக தியாகம் செய்தது போல தமிழ் மொழி தியாகிகள் தினம் என்று ஜனவரி மாதம் 25ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டார் என்று நீங்கள் கடந்த மானிய கோரிக்கையை பார்த்திருப்பீர்கள். அதேபோல் முத்தமிழ் ஐயா கலைஞர் அவருடைய பிறந்த ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி நாள் என்கின்ற அந்த அரசாணையும் வெளியிடப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்து வருகிற நேரத்தில் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையும் ஏற்பதற்கான சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும். அதற்கான முயற்சியை நாங்கள் நிச்சயமாக எடுக்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே இந்த துறையினுடைய அமைச்சர் என்கிற முறையில் மட்டுமல்ல, கல்லூரியில் படிக்கிற பொழுது, படித்துவிட்டு வெளியே வருகிற பொழுது, அன்றைக்கு இந்திய ஆதிக்கம் ஒன்றிய அரசால் செலுத்திய நேரத்தில் கழகத்திலே நான் இளைஞரணியில் இருக்கிற பொழுது அதை எதிர்த்து சட்ட நகலை எரிக்க வேண்டும் என்று எங்களுடைய கழக நிர்வாகிகள் சொன்ன பொழுது, தலைவர் உத்தரவிட்ட பொழுது, அந்த சட்ட நகலை எரித்து கோவை மத்திய சிறையில் 45 நாள் சிறையில் இருந்தவன் என்ற முறையில் இந்த நேரத்தில் அதையும் இருமாப்போடு தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்தவங்களை எல்லாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைந்தது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.